துயரச் செய்தியோடு நம்ம செய்தியை பகிர்ந்து கொள்வோம். சத்யேந்திரா ஒரு விமர்சகர், பெங்களூர்லேருந்து வந்தவர். இங்கே வந்தவர் தன்னுடைய வறுமையின் காரணமாக அவர் ரோடு அலைஞ்சு நடந்தே போவார், நடந்தே வருவார். சில நேரங்களில் கையில் காசு அதிகமாக இருந்ததுன்னா பஸ்ஸில் ஏறி பயணிப்பார். அவர் எப்பவுமே ஒரு அது ஒரு சுமை சுமந்துட்டு இருப்பார். அவருடைய தோற்றம் மிக 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 எளிமையான தோற்றம். அவர் பத்திரிகை ஷோவுக்கு வருவார். பத்திரிகை ஷோவுக்கு இந்த விமர்சனத்துக்காக வருவார். அப்போ அவரை மற்ற விமர்சகர்கள்லாம் பார்க்குற பார்வை ஒரு ஏளன பார்வையாகத்தான் இருந்ததே தவிர, இவரெல்லாமா விமர்சனம் பண்ண வர்றாரு, இவருக்கெல்லாம் யார் அனுமதி கொடுத்தான்னு அந்த படத்தினுடைய பிஆர்ஓவை ஏன் அவருக்கெல்லாம் அனுமதிச்சிங்கன்னு கேட்ட ஆட்களை எனக்கு தெரியும். இன்றைக்கி அந்த ஆட்கள் பூரா கதற மாதிரி நடிக்கிறான், அழறான், ஐயோ ஒரு பெரிய விமர்சகன் போயிட்டானேன்னு பரிதாபப்படுறான். அவனா முதல்ல வரையெல்லாம் வெறுத்தவன். உருவு கண்டு எல்லாமே வேண்டும், உருபெருந்தேருக்கு அச்சாணி அன்னார் உடைத்துங்கிறது வள்ளுவம். உருவத்தை பார்த்து இடப்படாதடா, அவனுக்குள்ளே பெரிய மிகப்பெரிய விஞ்ஞானி இருப்பான்டா. வள்ளுவர் அந்த சொன்னதுக்கு எவ்வளவோ அர்த்தங்கள் சொல்லலாம். ஒரு கருத்த மனிதன், ஒரு அழுக்கான மனிதன், உடைகளில் இவனை மாதிரி ஒரு நாகரிகம் இல்லாமல் ஒரு அன்றாடம் ஒரு அப்போ என்றோ போட்ட உடை, இப்படிப்பட்ட ஒரு காட்சியளித்த அந்த மனிதனுடைய விமர்சனம் இருக்குது பார்த்திங்களா. ஒரு படத்தை அருமையாக பகுத்தறிந்து சொல்லுவான். ஏன்னா அவன் பாலு மகேந்திராவை பார்க்க வந்தவன், பாலு மகேந்திராவிட கொஞ்சம் இருந்தவன். அந்த மனிதர் இறந்து போயிட்டார், சொந்தங்கள் யாரும் இல்லை, பெங்களூரில் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அவர் யார் அடக்கம் பண்ணுவாங்கன்னு கூட தெரியாது. ராயப்பேட்டை ஆஸ்பத்திரியில் அந்த மார்ச்சரியில் இருக்குது. நம்ம அனுதாபத்தை தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து அவன் புள்ள ஒரு நடிகன் வந்துட்டான்னா அவன் எப்படி நடிக்கிறாங்கிறத அறிஞ்சிக்கிறதுல எல்லா அப்பாக்களுக்குமே ஒரு ஆர்வம் இருக்கும். நடிகர்கள் சிவாஜி கணேசன், இளைய திலகம் பிரபு நடிக்க வந்திருந்த காலகட்டத்தில் அவருடைய நடிப்பு எப்படி இருக்குது, எப்படா நடிக்கிறான் அப்படின்னு அவருக்கு வேண்டிய, அதாவது நடிகர் திலகத்துக்கு வேண்டிய பத்திரிகையாளர்களிடம் கூப்பிட்டு அன்பாக கேட்பார், விசாரிப்பார். நல்லா நடிக்கிறாருண்ணே, சிறப்பாக நடிக்கிறாருண்ணே, உங்கள் பேரை வாங்கி கொடுத்துருவாருண்ணே அப்படின்னு எல்லா பத்திரிகையாளர்களும் அவர்கிட்ட சொல்லுவோம். அது உண்மை தானே, அதில் பொய் எங்கே இருக்க போகுது. ஆனால் கடைசியாக ஒன்று என்ன சொல்லுவாங்கன்னா, ஆனால் கொஞ்சம் உருவம் கொஞ்சம் உடம்பை இழைக்கணும்னு அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்லுவார், அவன் டெய்லிக்கு பீச்சில் குதிரை மேலே தாண்டா போகிறான், குதிரை இழைச்சது தவிர அவன் இழைக்கலடா அப்படின்னு ஒரு நகைச்சுவையாக சொல்லுவார். அவன் பெற்ற மகன் எப்படி நடிக்கிறான் எப்படிங்கிறத கேட்டு அறிவதில்லை. தந்தைகளுக்கு ஒரு பெரிய ஒரு தாகம் உண்டு, ஆர்வம் உண்டு, கேட்பதிலே ஒரு மகிழ்ச்சி அவர்களுக்கு இருக்கும். அது மாதிரி என் பையன் எப்படி டைரக்ட் பண்ணியிருக்கான், நல்லா இருக்கா, படம் சிறப்பாக வந்திருக்கா, என்னென்ன தவறு பண்ணியிருக்கான், இல்லை தவறே இல்லாமல் இருக்கா, தவிர்க்கக்கூடிய தவறுகள் தானா, எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு தந்தை தன் மகனை பற்றி கேட்டறிந்தார் அப்படிங்கிற செய்தியும் நமக்கு கிடைச்சது. அது உண்மையாகத்தான் இருக்கும். ஏன்னா நான் கேட்டவர் அந்த மாதிரி இடத்துல இருக்கிறவர், தயாரிப்பு நிறுவனத்தில் இருக்கிறவர். இது ஏன் பேர் சொல்லாமல் இருக்கேன்னு சொன்னால், இருவருக்குமே கருத்து வேறுபாடு, இருவருக்குமே அந்த உறவு நிலையில் கொஞ்சம் மாறுதல் ஏற்பட்டு பிரிஞ்சிருக்கிற காலகட்டத்தில் நம்ம அந்த பேரை சொல்கிறத கூட தந்தை விரும்பினாலும் விரும்புவார், விரும்பாட்டியும் இல்லை. பெரிய பதவியில் இருக்கார், நம்மை பாதிக்கக்கூடும் அப்படிங்கிறதுனால பேரை தவிர்த்துட்டேன். புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், பேரை தவிர்த்துட்டேன். அப்புறம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், உலகநாயகன் கமல்ஹாசன் இணைந்து நடிக்கிற ஒரு படம் இருக்குது பார்த்தீங்களா, ரெட் ஜெயண்ட். அவங்க அந்த படத்தில் ஒரு முக்கியமான ஒரு தயாரிப்புகளில் முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறாங்க. அவங்க தான் தயாரிக்கிறாங்கன்னே வச்சுக்கோங்க. அந்த தயாரிப்பில் இருந்து விடுபட்டு போனார்கள்னு சொல்லி
ஒரு பிரபலமான ஒரு பத்திரிகையைச் சேர்ந்த ஒரு தொலைக்காட்சியில் செய்தி வாசிக்கிறாங்க 2 பேர். உடனே ரெட் ஜெயின்ட் செண்பகமூர்த்திகிட்ட நான் கேட்குறேன், இந்த மாதிரி ஒரு நியூஸ் கேட்டேன் செண்பகம், இது உண்மையா, ஏன் விலகுனீங்க அப்படின்னு கேட்டேன். அவர் என்னை அடிக்காத குறை. ஏவன் சொன்னான், கண்டிப்பாக நாங்கள் தயாரிக்கிறோம், கண்டிப்பாக இருக்குது, அந்த படம் எங்கள் பட்டியலில் கண்டிப்பாக இருக்குது, பின்வாங்கிறதாக எவன் சொன்னான்? அந்த வார்த்தைக்கே அர்த்தம் இல்லை. எங்களை பொறுத்த மட்டும் ஒரு காரியத்தில் புகுந்துட்டோம்னா அதுலேருந்து பின்வாங்கிறதுங்கிறதே கிடையாது. யாரை கிளப்பி விடுறான், இதெல்லாம் நீங்கள் நம்பி என்கிட்ட கேட்குறீங்களேன்னு அவர் என்னையை கோச்சுக்கிட்டார். ஆக உலகநாயகன் கமல்ஹாசன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கிற படம் விரைவிலேயே களமாட வருகிறது. களமாட வருகிறதுனா தளத்துக்கு போகிறது, படப்பிடிப்பு தளத்துக்கு போகிறதுன்னு அர்த்தம். எனக்கு தெரிஞ்ச தமிழில் கொஞ்சம் விட்டுக்கிறேன். தளத்துக்கு போகிறது அப்படிங்கிறது அர்த்தம். ஆக இது பொறுக்காமல் சிலர் கமல்ஹாசனுக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கும் வேண்டாத சிலர் இந்த மாதிரி பத்திரிகைகளில், இந்த மாதிரி ஊடகங்களில் செய்திகளை கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் அதை தயவு செய்து அதை நம்பாதீங்க, தீர விசாரித்து தெரிஞ்சுக்கங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கோரிக்கையாக இருக்குது. சரி, இந்த கருப்பு கதை இருக்கு இல்லையா, அதை பற்றி ஒரு ரகசியத்தை ஆர்ஜே பாலாஜி டைரக்டர் அவர் தான் சொன்னார், இப்போ சொல்லியிருக்காரு, வெளிப்படுத்தியிருக்காரு. இந்த கதையை நான் முதல்ல விஜய்க்கு தான் சொன்னேன். விஜய் அப்போ அரசியல் கட்சியெல்லாம் ஆரம்பிக்கலை, கடைசி கட்டம்ன்ற ஒரு இதில் இருந்தார், திரையுலகத்தை விட்டு விலகிற கட்டத்தில் இருந்தார். அப்போ அவர்கிட்ட போய் நான் கதை சொன்னேன். கதை அவருக்கு பிடிச்சிருந்ததா பிடிக்கலையா அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. சாரி, நீங்கள் திரையுலகத்தை விட்டு விலகுவதாக இருந்தால் இந்த கதை தான் உங்களுக்கு கடைசியாக இருக்கணும் அப்படிங்கிற என் ஆசையும் நான் அவர்கிட்ட சொன்னேன். எல்லாம் கேட்டுக்கிட்டு ஒரு வாரம் எனக்காக பொறுத்துக்க முடியுமா அப்படின்னு கேட்டார். ஒரு வாரம் தானே, ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டேன். அவர் சொன்னபடி எனக்கு ஃபோன் பண்ணார். இந்த சமயத்தில் இந்த படத்தில் நான் நடிக்கிறது சரியாக இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன், தயவுசெய்து புரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லி சில காரணங்களை சொன்னார். ஆகவே அந்த காரணங்களும் எனக்கு சரியாகப்பட்டது. ஆகவே அதிலிருந்து நான் விடுபட்டு நம்ம நடிகர் சூர்யாட்ட கதை சொன்னேன். உடனே பிடிச்சிருச்சு. அதுதான் இப்போ கருப்பாக வெற்றிகரமாக ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலை ஆர்ஜே பாலாஜி சொன்னார். அதை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். சினிமாவில் இந்த அப்பாஸ்னு ஒரு நடிகர் இருந்தார் தெரியுமா, பப்ளி மாஸ் மாதிரி இருப்பார், மீசை இல்லாமல் பப்ளி மாஸ் மாதிரி இருப்பார். சேட்டுனா சேட்டு அப்படி தான் இருப்பார், வட இந்தியக்கார் மாதிரியே இருப்பார். அவர் நடித்த சில படங்கள்லாம் சக்ஸஸாக ஓடிச்சு. அப்புறம் என்னன்னு தெரியல, படங்கள் ஓடலை. அவரும் எனக்கு நடிப்பு போர் அடிச்சிருச்சு, இனிமேல் இந்த தொழிலில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் விலகிட்டேன் அப்படிங்கிற அவரே சொன்னார். போர் அடிச்சிருச்சு, இனிமேல் இந்த இந்த திரையுலகத்தில் இருக்கிறதெல்லாம் எனக்கு அர்த்தம் இல்லை, நான் வேறு தொழிலுக்கு போகிறேன்னு சொல்லி புறப்பட்டு வேறு தொழிலுக்கு போனார். அங்கே சிறந்து விளங்கினாரா, குடி நாட்டினாரா, குடி இறக்குனாரா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. திரும்பவும் வந்திருக்கார். அதான் எதையுமே மாங்காய் புளிச்சதோ வாய் புளிச்சதோன்னு இருக்கக்கூடாது. கரெக்டாக யோசித்து எந்த முடிவையும் எடுக்கணும். இப்போ மறுபடியும் இந்த இதுக்கு வந்துட்டீங்கல்ல, நீங்கள் போகும்போது என்னெல்லாம் சொன்னீங்க, எனக்கு போர் அடித்து போச்சு அப்படி இப்படின்லாம் சொன்னீங்கல்ல. திரையுலகம்ங்கிறதுனா உங்களுக்கு போர் அடிக்கிற விவகாரமாக அது. புதுசு அங்கே கற்பிக்கிறதுக்கும் புதுசாக கற்றுக்கொள்வதற்கும் அங்கே திரையுலகத்தில் நிறைய இடம் இருக்குயா. நீ கற்றுக்கொள்ள தவறிட்ட, அதுக்கு என்ன பண்ணுறது? உனக்கு போர் அடித்து போச்சு, நீ போயிட்ட, இப்போ திரும்பி வந்துட்ட. எந்த முகத்தை கொண்டு நீ உன்னுடைய இதை காட்ட போகிற, திறமையை காட்ட போகிற, பார்க்கலாம். சரி, அடுத்து அரசன் தீபாவளிக்கு வரப்போகுது. நான் ஏற்கனவே இந்த பற்றி செய்தி சொல்லியிருக்கேன். அதில் எஸ்டிஆர் ஜோடியாக நடிச்சிருக்கிறது யோகலட்சுமி. டூரிஸ்ட் ஃபேமிலியில் அவங்க நடித்தவங்க. இந்த படத்தில் எஸ்டிஆருக்கு ஜோடியாக நடிக்கிறேன் அப்படின்னு ஒப்பந்தம் ஆகப்பட்டவுடைய ரொம்ப அளவிடக்கூட முடியாத சந்தோஷமாக இந்த தகவலை முதல்ல எங்கள் அம்மாட்ட தான் சொன்னேன்.
எங்கள் அம்மாவுக்கு என்ன பேசுகிறது ஏது பேசுகிறதுன்னு தெரியல, அந்த அளவுக்கு மகிழ்ச்சி. ஏன்னா பெரிய கம்பெனி கலைப்புலி தானு, வெற்றிமாறன் மிகப்பெரிய டைரக்டர், பிரம்மாண்டங்களுக்கெல்லாம் பேர் போனவர் கலைப்புலி தானு. ஒரு படத்தை எந்த அளவுக்கு கொண்டு போவார், எந்த அளவுக்கு அதை நிலைநிறுத்துவார் அப்படிங்கிறது உலகறிஞ்சது. சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர் படத்தில் நடிக்கிறதுக்கு, அவருடைய தயாரிப்பில் நடிக்கிறதுக்கு ஆர்வம் காட்டினார்லாம் சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட ஒரு தயாரிப்பு நிறுவனத்தில் நான் நடிக்கிறேங்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. எனக்கு ரொம்ப எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அப்படின்னு ரொம்ப பூரிச்சு போனாங்க. இப்படி பூரித்து போனவர்களும் நடிகைகளும் இருக்காங்க. சில எகென்ஸ்டாக பேசுகிறதுக்குன்னே சில நடிகர்களும் இருக்காங்க. அது அந்த படங்களில் அவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு அவங்க பண்ண தப்பாக இருக்கும், இல்லாட்டி நிர்வாகம் பண்ண தப்பாக இருக்கும், ஏதோ ஒரு தவறு இழைக்கப்பட்டு இவர் பாதிக்கப்பட்டிருப்பார். அதனால் சினிமா உலகத்தை கண்ணாமண்ணான்னு பேசுவார். அதெல்லாம் தவிர்க்கப்படணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இந்த பெத்தி அப்படின்னு ஒரு படம் ஆந்திராவில் தெலுங்கில் இப்போ போட போகுது, போட்டுக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அதில் ராம் சரண் அவருக்கு சம்பளம் 100 கோடியாம். ஜோடியாக நடித்த ஜான்வி கபூருக்கு 6 கோடியாம். ரொம்ப குறைஞ்சி போன மாதிரி தெரியுதில்ல ஜான்வி கபூருக்கு, என்னன்னு தெரியல. படம் நம்ம எப்படி கொண்டாடுறாங்க, அவங்க 2 பேருமே கொண்டாடுறாங்க. ஒரு டான்ஸ், சூப்பர் டான்ஸ் அது. நம்ம ஸ்ருதிகாசனும் ஜான்வி கபூரும் சேர்ந்து ராம் சரணோட ஆடியிருப்பாங்க. ராம் சரணுக்கு சொல்லவே வேணாம், அவர் ஒரு சின்ன நம்ம பிரபுதேவா மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் சூப்பராக போடுவார். அல்லு அர்ஜுன் எப்படியோ அதே மாதிரி அடுத்து அல்லு அர்ஜுன், ராம் சரண் 2 பேருமே தெலுங்கு சினிமாவில் சிறந்த டான்ஸர்கள்னு சொல்லலாம். அவங்க படம் வரப்போகுது, அதையும் பார்க்கலாம். நன்றி, நாளை சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.